பிரியமான சகோதர சகோதரிகளே, குடும்பத்தில் பிரச்சனைனால வேதனை பாரம் சுமந்துட்டு இருக்கீங்களா? தினமும் குடும்பத்துல பிரச்சனைனால நிம்மதியான தூக்கம் இல்லாம, நிம்மதியா வேலைக்கு போக முடியாம யார்கிட்ட சொல்லி அலறதுன்னு தவிச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை பார்த்துட்டு இருக்காரு. இந்த வசனத்தின் வழியா உங்ககிட்ட பேச விரும்புறாரு. என் மகளே, என் மகனே, வேதம் சொல்லுது, பிசாசானவன் எப்படி குடும்பத்துக்குள்ள புகுந்து நிம்மதியை கெடுக்கலாம்னு வகை தேடி திரியறான். நீங்க ஆண்டவரோட நெருங்க நெருங்க பிசாசினோட உபத்திரவம் அதிகமாகும். மனம் தளராதீங்க, பயப்படாதீங்க. நம்மோடு இருப்பவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சகல சிருஷ்டிகளுக்கும் பிதா. அவர் நமக்காக சொல்றாரு. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டதோ அப்படி நமக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு சகலத்தையும் மன்னிக்கச் செய்யும். உண்மையான அன்பு எப்பவும் நமக்கு அன்பானவங்க மேல கோபம் கொள்ளாது. உங்களுக்கு அன்பானவங்களை பத்தி தவறான காரியங்களை பிசாசானவன் உங்க மனசுல விதைக்க பார்க்கிறான். ஆனா நீங்க உங்களுக்கு பிரியமானவங்க செஞ்ச எல்லா நன்மைகளையும் நினைச்சு பாருங்க. நீங்க இப்போவே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு பாருங்க. உங்க மனம் அமைதியாகும். மன்னிப்பு மூலமாதான் நம்மோட முழு அன்பையும் செலுத்த முடியும். இந்த நாள் நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் சமாதானமான நாளாக பிரார்த்திக்கிறேன். கர்த்தரிடமிருந்து வந்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமென்.